மாநில தலைவராக நயினார் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார். குறிப்பாக இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அண்ணாமலையுடைய ரோல் இனிமே என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? நயினார் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். புதிய தலைவராக பொறுப்பேற்கிறார். சிறந்த மனிதர், அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஜென்டில்மேன். அவர் நயினாரை பற்றி பண்ணையார்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் ஜென்டில்மேன் பண்ணையார்னு சொல்லுவேன். ஏன்னா யார் மனதையும் புண்படுத்த மாட்டார். அவர் ஒரு ஒரு அவர்கிட்டேருந்து ஒரு ஒரு கடும் சொல்லோ சுடு சொல்லோ நான் பார்த்ததில்லை. எல்லாத்தையும் அரவணைச்சுன்னு போவார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, முன்னாடி இருந்த அண்ணாமலை இவருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே கம்பேரிசன் ஆரம்பிச்சிடும். அது என்ன விரும்புகிறோ விரும்பலையோ, அண்ணாமலை இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாரோ, அண்ணாமலை இப்படி பண்ணியிருந்தாரு, அது ஒரு நேச்சுரல் கராரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நான் தமிழ்நாடு அரசியலில் கட்சி சார்பில் ஈடுபட மாட்டேன். கட்சியோட ஒர்க் கமலாலயத்துல உட்காந்துட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் என்னோட கேம்பெயின் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே சார். அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் ஒரு பாலிடிக்ஸ் பண்ண போறாரு. தமிழ்நாடு தான் பாலிடிக்ஸ் பண்ண போறாரு. டெல்லிக்கு போறது அப்படி அகில இந்திய பொதுச் செயலாளர் பதவி ஒத்துண்டா கூட வாரத்தில் 2-3 நாள் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு.